சனாதன தர்மம்னா என்னன்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கு நான் ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். சனாதன கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், கிருஷ்ணரே சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமரே சனாதனம், ராமரும் கிருஷ்ணருமே சனாதனம். அப்ப இது என்ன ஒரு எப்படி சொல்லிட்டா எனக்கு புரியலையேன்னா புரியாதுதான். அப்ப ராமரை பத்தி படிக்கணும். ஆழ்வார் எழுதுறார், கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்றார். ஒருத்தன் கல்வி படிக்கணும்னு நினைச்சாக்க அவன் ராமனை தவிர வேற எதையும் படிக்க முடியாது. அதை படிச்சாலே போருமான இருக்கும் அவனுக்கு. அப்போ சனாதன தர்மம்னா என்னன்னா ராமரை பார், ராமரை படி, ராமரை போலவே நட, அதுதான் சனாதனம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பீப்புள் ப்ளீஸரா இருக்கிற நிறைய பேரோட கருத்துக்களை வந்து என்னைக்குமே எதிர்த்து நீங்க. நான் என்ன சொல்றேன், எங்க டபுள் ஸ்டாண்ட், நான் எல்லாரையும் எதிர்க்கிறது கிடையாது. நீங்க சொல்றா போல எல்லாரும் எதிர்க்கிறது. நான் வந்து முட்டு கொடுக்குற ஆள் இல்லை. அது மட்டும் இல்லை, தவறு நடந்தா சுட்டி காட்டுற ஆளு. தப்பான டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கும் போது இவர்களை நீங்கள் நம்புவதனாலே நீங்கள் மோசம் போவீர்கள். ஜக்கி வாசுதேவ் எடுத்துக்கோங்க. ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்றாரு, நான் வந்து எந்த புஸ்தகத்தையும் படிக்கல, ராமாயணம் படிக்கல, மகாபாரதம் படிக்கல, வேதம் படிக்கல, சம்ஸ்கிருதம் படிக்கல, எதுவுமே படிக்கலன்னு சொல்லிட்டு ஏன் நீங்க கிருஷ்ணர் கதையை சொல்றீங்க, ஏன் ராமர் கதையை சொல்றீங்க, ஏன் தசாவதாரத்துக்கு அர்த்தம் சொல்றீங்க, ஏன் சிவராத்திரிக்கு அர்த்தம் சொல்றீங்க, நீங்க தான் எதுவுமே படிக்கல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? அப்போ சிவராத்திரி இப்படிதான் நடத்தணும்னு ஏன் வந்து போய் சிவராத்திரி வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க, வேற ஒரு நாளைக்கு வச்சுங்க. ஏன் இந்த மதத்தில் இருக்கிற நம்பிக்கைகளை நீர்த்து போக செய்கிறீர்கள்? சிவனே இல்லைன்னு சொல்லுவாரு, அது வேற சொல்லுவாரு, ஷிட்டுன்னு வேற சொல்லுவாரு. அது கேட்டது இல்லையா? சாரி சார், படம் அப்படி சொல்லியிருக்காரு. சிவாவும் ஷிட்டு ஒண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்டது இல்லை சார். கேளுங்க, போய் இன்டர்நெட்ல போய் தேடி பாருங்க, இருக்கு எல்லா இடத்துலயும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது, அக்னி மேல காலை வச்சு தேய்க்க வேண்டியது, நெருப்பு மேல காலை வைக்கிறது பெரும் பாவம்னு சொல்றாங்க. உங்களுடைய அந்த ஈஷா யோகா சென்டர்ல ஒரு கிறிஸ்துவ பெண்மணி வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பூஜாரியா, பரவாயில்லையா? கேட்டாக்க நான் மத போதகன் இல்லை, ஆன்மீக போதகன்னு சொல்ல வேண்டியது. எத்தனை பேர் நான் காமிக்கிட்டோம்? இவர்களெல்லாம் இதுல வந்து இன்னைக்கு லேட்டஸ்டான அடிஷன் வந்து மாடர்ன் குருல அடிஷன் வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர். கல்ட் எல்லாம் உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்க? மக்களை குழப்பி 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 அதுல குட்டையில மீன் பிடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. மீன்னா பணத்தை பத்தி ஏதோ ஒண்ணு, அது பணமோ கணமோ அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கருமாந்தரத்தை எனக்கு என்ன தெரியும்? அவர்களோட எண்ணம் என்னன்னு எனக்கு தெரியும். டபுள் ஸ்டாண்டர்ட் யாருக்கு இருந்தாலும் நான் சொல்லுவேன். அது தமிழ் தேசியவாதியா இருக்கட்டும், இல்ல ஆன்மீகவாதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் டபுள் ஸ்டாண்டர்ட் தானுங்க. என்கிட்ட இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன், திருத்திக்க பாக்குறேன். செய்யறது தவறு செய்யறது மனித இயல்பு. நான் தப்பு பண்ணேன்னாக்கா நீங்க சொல்லுங்க, ஆமா வரும்னு மேல நான் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வச்சிருந்தேன், திருத்திக்கலையா? தவறுன்னு நினைச்சுன்னா உங்களோட பேசாம இல்லையா? பேசுறேன்னா பேசாம இருக்கணும், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இல்ல நான் வச்ச முயலுக்கு 3 கால் தான், வருண் கெட்ட பையன் தான் அப்படி இருக்குன்னா அப்படிதான். நீங்க அப்ப திருத்தறதுக்கான வழியாவது காமிக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லுங்க, நான் ஒன்றும் சொல்ல. துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்றா நான் அந்த வித்தியாச புராணங்கள்லாம் நான் ஒத்துக்கலைங்க, நான் வந்து ஆராய்ச்சி தான் நான் ஒத்துக்கிறேன். 7000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராமர் பிறந்தார். இனிமேல் நான் இத்தியாச புராணத்தை பத்தி பேச விட்டுருங்க, அந்த வழியிலே போகணும். ஒரு பக்கம் போ, இல்லையா அதை விட்டுற, இது பக்கமா வர வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல நிலைப்பாட்டுல நில்லுன்னு நான் சொல்றேன். எனக்கு வேணுங்கிறச்ச ஒண்ணு, வேணாங்கிறச்ச ஒண்ணு. இன்னைக்கு பேசுறாரு, இன்னைக்கு இப்போ நான் உங்களோட வந்த உட்கார்ந்து ஒரு வீடியோ பார்த்தேன் இல்லையா ட்விட்டர்ல, அதுல சொல்றாரு, நான் வந்து குரான் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் கணபதி பப்பா மோரியா நான் சொல்றேன், நீங்க சொல்லுவீங்களான்னு ஒரு இஸ்லாமியர் கேட்கிறார். இது கேள்வி என்ன அபத்தமான கேள்வி, என்ன அபத்தமான கேள்வி. அந்த இஸ்லாமியரை வம்பு கொள்கிறீங்க நீங்க. அவர் எதுக்குங்க கணபதி பப்பா மோரியா சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? இதெல்லாம் செக்யூலரிசத்தை காமிக்கிறீங்களா நீங்க? என்ன பேச்சு இது? சோஷியல் அன்ரெஸ்ட் தான். என்ன பேச்சு இது? வம்புக்கு தான் எழுதுறீங்க. இது ஆக்சுவலா அவரை உள்ள தள்ளணும். அதை காசிங் அன்ரெஸ்ட் பிட்வீன் 2 people, ஸ்ட்ரைட்டான கேஸ் அது. நேஷனல் டிவியில உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுன்னு சொன்னனால ஒரு இஸ்லாமியரை பார்த்து நான் நீங்க குரான் சொல்லுங்க, நான் அப்படியே பேசாம சொல்றேன், நீ சொல்றேன்னா உன் இஷ்டம். அடுத்தவன் நான் எப்படி நான் கணபதி பப்பா மோரியா சொல்ல முடியும்? ஸ்ரீமதே ராமானுஜானவன் நான் சொல்லி ஆரம்பிக்கிற எல்லா இடத்துலையும் நீங்களும் சொல்லணும்னு நான் சொல்லுவேனா? நீங்க சொல்லாதன்னு சொன்னா எழுந்து போடுவேன்.
எனக்கு இன்டர்நெட் நான் என்னுடைய விஷயத்தை நான் சொல்றேன், என்ன தப்பு இருக்கு? உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். எல்லாருக்கும் பொருந்தும் இது, எல்லாருக்கும் பொருந்தும். எதுக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணணும்? அப்போ அத போல நீங்க அனாவசியத்துக்கு ஒருத்தரை ஸ்பாட்ல போடக்கூடாது. அவங்க மத நம்பிக்கையோடைய ஆணி வேற நீங்க அசைக்க கூடாது. உங்களுக்கு மத நம்பிக்கை, உங்க மத நம்பிக்கை அதான் சொல்றது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம நீங்க அறவரையா நிக்கிறீங்க. அதனால நீங்க உங்களுடைய மதத்து மேல இருக்கிற பற்று இல்லாமல் அடுத்த மதத்தினுடைய குரானை சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க. அது உங்களுடைய தாழ்த்தியை காமிக்கிறது, உங்களோட உயர்த்தியை காமிக்கிறது நீங்க நினைச்சுக்கிறீங்க. நீங்க நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்க மாதிரி நீங்க காமிச்சுக்கிறீங்க. அது இல்ல, அவர் தான் அவருடைய சித்தாந்தத்துல உறுதியா இருக்கான்றது அவரை காமிக்கிறது. அங்கண்ட சைட்ல இருக்கிற ஒரு இஸ்லாமியரை அது ஒன்றும் தவறா நான் நினைக்கல. அவருடைய நம்பிக்கை அவருக்கு, அவருடைய திடமான நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அந்த திடமான நம்பிக்கை நமக்கு இருக்கணும்னு சாஸ்திரம் நமக்கு சொல்றது. நீ பொலிட்டிக்கலா பேசுற மாதிரி நீ போய் பேசக்கூடாது. நீங்க நம்ம பொலிட்டிக்கலா தான் பேசுறோம் இப்போ, ஆனாலும் பாலிடிக்ஸ் இல்லாம பாலிடிக்ஸ் பேசுறோம். ரங்கராஜனா இருக்கிறதுனால யாருக்கு என்னங்க கஷ்டம்? ரங்கராஜனா இல்லாமல் ரங்கராஜனா இருந்து வருணையோ வேற யாரையோ நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட்டில் சட்டப்படி அது குற்றம்னா அது குற்றம். இல்லைன்னா ரைட் டு ப்ராஃபஸ் ரிலீஜன் இஸ் தேர் அண்டர் ஆர்டிகல் 25. ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராஃபஸ் அண்ட் ப்ரொபகேட், பரப்பலாம். அது நான் செய்யலாம், தப்பு இல்லை. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, தப்பு. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அனாவசியத்துக்கு உங்களை வம்பு பண்ணக்கூடாது, வம்புக்கு இழுக்கக்கூடாது, அவ்வளவுதானே ஒழிய இந்த நிலைப்பாடுல நம்மளால இருக்க முடிஞ்சாக்க நாடு நன்னா இருக்கும். 90% ஆஃப் த பீப்புள் ஆர் லைக் திஸ் ஒன்லி. இந்த 10% இந்த பொலிட்டிக்கல் பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, அந்த பொலிட்டிக்கல் பாப்புலேஷன் தான் இங்க இருக்கிற டர்மாயிலுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவங்க தான். தேவையில்லாம இல்லைன்னா அமெரிக்காவில் போய் இங்க டர்பன் போட்டுக்காம சிக்கிலா இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்க முடியுமா? தேவையா அந்த கேள்வி? இங்க யாருக்காவது அப்படி இருக்கா? மெட்ராஸ்ல குருத்வாரா இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. இங்க சீக்கியர்கள் அவர்கள் டர்பன் போட்டுக்காம நிறைய பேர் இருக்காங்க, அது வேற விஷயம், அது அவர்களோட இஷ்டம், அது அவர்களுடைய மதத்துல அவங்க கேட்க வேண்டியது, நாம கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா யாரையாவது இன்ஃபேக்ட் ஹெல்மெட் போட்டுக்கோன்னு எல்லாருக்கும் ரூல் இருக்கும்போது சீக்கியர்களுக்கு ஹெல்மெட் போட்டுக்க வேண்டாம்னு ரூல் இருக்கு, எக்ஸெப்ஷன் இருக்கு. அப்ப இப்படி இருக்கு. இது மாதிரி கோத்து வாங்குறதுன்றது தப்பு, போட்டு வாங்குறதா என்ன தெரியல, கோத்து விடுறது. பாஷை என்ன கத்துக்கணும், கோத்து விடுற பாஷையெல்லாம் தப்பு. இதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். இது தப்பு நான் சொல்றது, யாரா இருந்தாலும் தப்பு தானே, யாரா இருந்தாலும் தப்பு தானே. ஒரு பద్ధதி இருக்கு, இல்லை ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட்ல இது என்ன சொல்றாங்க, மரபுக்கு மீறி விட்டார்னு சொல்ற. என்ன மரபு எங்க எழுதியிருக்கு? மரபை மீறிட்டாங்கன்னு சொல்றாங்களா, அடிக்கடி சொல்றாங்கல்ல அசம்பிளில, மரபு மீறிட்டாங்க. என்ன மரபு? கல்லில் எழுதினதா மரபு? எங்க எழுதிருக்கா அந்த மாதிரி? பொய் சொல்லிட்டார்னு சொல்லக்கூடாதான் அசம்பிளில, அது அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ். உண்மைக்கு புறம்பாக பேசிவிட்டார்னு சொன்னாக்க அது பார்லிமெண்டரி லாங்குவேஜ் ஆயிடுமா? யாரை ஏமாத்துறீங்க? இதை போலத்தான் இப்ப நம்ம பேசுறது நிறைய பேருக்கு எனக்கு புரியுமான்னு எனக்கு இப்ப தெரியாம போயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டா எனக்கு புரியல. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டா கண்டிப்பா புரியும் சார். இது 4 தடவை கேட்டா தான் புரியும். இது உங்களுக்கே நீங்களே நிறைய உங்களுக்கே புரிஞ்சா எனக்கு தெரியும் சார். எனக்கு புரியுது சார். உங்களுக்கு ஏதாவது குறுக்க கேள்வினா கேளுங்க, நான் கேட்கறது ஏதாவது தப்பா கேள்வி இருந்ததோ கேட்கணும். நான் சொல்றதுல அபத்தமா ஏதாவது பேசுனா சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் ரெப்ரசன்டேட்டிவ். இது வரைக்கும் இல்ல சார், இது வரைக்கும் நீங்க தான் ரெப்ரசன்ட், எனக்காக சொல்ல வேண்டாம். இல்ல இது வரைக்கும் இல்ல சார். ஏன்னா அதற்காக நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் முற்றிலுமா நம்புறேன் ஒத்துக்கிறேன்னு அவசியம் இல்லை. நான் அபத்தமா பேசல, தப்பா பேசல, பொய்யா பேசலன்ற சொன்னா போறோம். அது அப்புறம் உங்களோட இஷ்டம், ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கல அது உங்களோட இஷ்டம், நான் சொல்ல மாட்டேன்.